Hi guys, welcome to Focus Today. இன்னைக்கு வந்துட்டு என்ன டாபிக் கிடையாது, சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் தான். என்னடா அப்படி இன்ஃபர்மேஷன் அப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா வந்துட்டு நம்ம எல்லாத்துக்குமே ஆப்பிள்னா தெரியும். ஆப்பிள் ஃபவுண்டரை பற்றி நம்ம வந்துட்டு லைஃப் ஸ்டோரியில் பண்ணியிருக்கோம். ஆப்பிள் வந்துட்டு முதல்ல ரொம்ப நாள் கழிஞ்சு வந்துட்டு எல்லா பிராண்ட் எல்லா துறையும் வந்து சாதிச்சுட்டு புதுசாக வந்து ஆட்டோமொபைல் ஃபீல்ட்லேயும் இறங்க போகிறாங்க. அப்போ அதுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். ஆப்பிள் கார் வரப்போகுது, அது என்ன டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச 1-2 விஷயத்தை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் போகிறோம் உங்களுக்கு வந்துடும். அப்போது ஆப்பிள் கார்னால் என்னன்னு பார்ப்போம். ஆப்பிள் காரில் ஒரு 3 சூப்பரான அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னா இது வந்து ஒஃபிஷியலாக வரல, இருந்தாலும் ஒரு பெரிய நம்பர்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னென்னா வந்துட்டு ஆப்பிள் கார் வந்துட்டு ஒரு எலக்ட்ரிக்கல் கார். அதுக்குள்ளே வந்து பார்த்தா எலக்ட்ரிக்கல் கார்னாவே இது எல்லாமே சீக்கிரம் எல்லாமே ரிலீஸ் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே இந்த எலக்ட்ரிக் கார் வந்து ட்ரைவ் பண்ணுற மாதிரி வராது, கைட் பண்ணவே போதும். கெயின்னா என்னென்னா வந்துட்டு நம்ம வீடியோ கேம்ஸ் விளாட்ற மாதிரி சூப்பராக ஜாலியாக வீடியோ கேம்ஸ் விளாண்டுக்கிட்டு இருக்கலாம். ரைட்னா ரைட் போகும், லெஃப்ட்னா லெஃப்ட் போகும், அது ஒரு சூப்பராக இருக்கும். அது ஏற்கனவே அதேமாரி நிறைய இருக்குது. அப்போ அப்படி கொண்டு வராங்க. அப்போ வந்துட்டு இந்த எலக்ட்ரிக் கார் வந்துட்டு ஃபெயிலியர் ஆகிறதுக்கு இந்தியாவில் இல்லாட்டி வேர்ல்டில் வந்து ஃபெயிலியர் ஆனது எப்படின்னா, இப்போ நம்ம ஒரு பெட்ரோல் இல்லைன்னா ஒரு டீசல் காராக இருந்தால் நம்ம வந்துட்டு நிறைய இடத்துல வந்து பங்க் டெவலப் பண்ணி வச்சுருக்கோம், பெட்ரோல் பம்ப் டெவலப் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் நம்ம டக்குன்னு எமர்ஜென்சினா நம்ம வீட்டு பெட்ரோல் பண்ணலாம், இல்லை டீசல் பண்ணலாம். ஆனால் இந்த எலக்ட்ரிக் காரில் வந்துட்டு பேட்டரி வந்து சார்ஜ் போடணும். சார்ஜ் போட்டால் தான் இத்தனை கிலோமீட்டர் ஓடும் அப்படின்னு சொல்லி நான் வந்து கரெக்டாக ஒரு கால்குலேட்டர் தான் இது இருக்குது. அது டக்குனு வந்துட்டு சார்ஜ் ஏறினா கூட டவுன் ஆனால் கூட நம்ம டக்குனு சார்ஜ் போட நம்ம எங்கேயுமே டெவலப் பண்ணி வச்சதில்லை. அந்த பெரிய லெவலில் ஏன்னா நிறைய பேர் பெட்ரோல் இல்லைன்னா டீசல் கார் தானே யூஸ் பண்ணுறாங்க. அப்போ அதனால் எலக்ட்ரிக் கார் வந்துட்டு பெருசாக சக்ஸஸ் ஆகலை. அப்படிப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் தான் வந்துட்டு இந்த எலக்ட்ரிக்கல் கார். அப்போது ஐஃபோன் இல்லாட்டி ஆப்பிள் நிறுவனம் வந்துட்டு இந்த கார் எடுக்காங்கன்னா இல்லாட்டி இந்த ஒரு எலக்ட்ரிக்கல் கார் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க பெரிய ப்ராஜெக்ட் தான். அந்தளவுக்கு வந்துட்டு இவங்க எல்லாம் யோசித்து எடுக்காங்க. இவங்க வந்துட்டு எலக்ட்ரிக் கார் ஃபெயிலியர் ஆக காரணம் என்னன்னா பேட்டரினால தான். பேட்டரி வந்து சீக்கிரம் நிற்க மாட்டேங்குது, டக்குன்னு இருந்துருது, ஒரு 300 கிலோமீட்டர் கூட ஓட மாட்டேங்குது. அப்படி ஒரு ப்ராப்ளம் வந்தனால மட்டும்தான் வந்துட்டு இந்த எலக்ட்ரிக் காரை ஸ்டாப் பண்ணாங்க. ஸ்டாப் பண்ணல, இன்னும் இருக்குது. இருந்தாலும் வந்துட்டு ஒரு பெரிய அளவு வைரலாக காரணமே இது மட்டும்தான். நான் பேட்டரியில் ஒரு புதிய டெக்னாலஜி கொண்டு போகிறாங்க. கிட்டத்தட்ட நம்ம கார் எடுத்தால் ஒரு 500 கிலோமீட்டர் அப்படியே போகிற மாதிரி 500 கிலோமீட்டர் போகிற மாதிரி வந்துட்டு செட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டரியில் ஒரு புதிய டெக்னாலஜி கொண்டு போகிறாங்க. அடுத்து கைட் பண்ணால் கார் போதும், காரை ட்ரைவ் பண்ண வேணாம், கைட் பண்ணால் போதும். அதுக்குள்ளே வந்துட்டு ஒரு பெரிய நியூஸ்னால் இது வந்து கன்ஃபார்மாக 2024 நாங்கள் ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வேறு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே வந்து 2021 ஸ்டார்டிங்கில் கொரோனா செகண்ட் வேறு வந்துக்கிட்டு இருக்குது. அப்போ நிறைய விஷயம் நடக்குது. அப்போது 2020 லாஸ்ட்டு ஒரு சூப்பரான அப்டேட்னா இந்த ஆப்பிள் தான். இது ஒரு பெரிய டவுட் இல்லாட்டி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டான விஷயம் என்னென்னா, நமக்கு 2024 ஒரு பெரிய ஆப்பு தான் காத்துக்கிட்டு இருக்கு. என்னன்னா வந்துட்டு நமக்குன்னா வாங்குறவங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, ஓகே. ஆப்பிள் வந்துட்டு எடுத்தாவே அவங்க ஒரு ஃபோன் கொண்டு வந்தாங்க, ஐஃபோன் கொண்டு வந்தாங்க. அதில் என்ன ப்ராப்ளம்னா சூப்பரான டெக்னாலஜி தான். ஆனால் வந்துட்டு இந்தியாவிலே வந்துட்டு ரொம்ப காஸ்ட்லியான ஃபோன்னா ஐஃபோன் தான். அதுக்குலேருந்து அந்த பிளாக்பெரி அப்படின்லாம் வரும். ஆனால் அவங்க ப்ராடக்ட் என்ன ஆப்பிள்லேருந்து என்ன ப்ராடக்ட் எடுத்தாலும் அது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். இப்போ கிட்டத்தட்ட வந்துட்டு ஃபோனே அவ்வளோ ரேஞ்சு வருதுன்னா இந்த ஆப்பிள் கார் எவ்வளோ ரேஞ்சு வரும்னு நீங்களே யோசித்து பார்க்கணும். கரெக்டாக ஒரு கெஸ் பண்ண கூட முடியாது, என்னால் யாராலுமே கெஸ் பண்ண கூட முடியாது. அவங்களே என்ன பண்ணி என்ன யோசிச்சு வச்சுருக்காங்கன்னு தெரியல. அந்தளவுக்கு வந்துட்டு ரொம்ப காஸ்ட்லியாக இருக்க போகுது இந்த கார். இப்போ 2024 தான் வந்துட்டு இந்த காருக்கு ஒரு ஒஃபிஷியலான டீட்டெயில்ஸ் தெரியும். அதுக்கு முன்னாடி ஒரு ஒஃபிஷியல் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க, ரிலீஸ் பண்ணுவாங்க. அவன் 2020 கன்ஃபார்மாக ரிலீஸ் ஆகுன்னு சொல்கிறாங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஓகே, ஸோ இதேமாரி அப்டேட் வேணும்னா சூப்பராக நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் நம்பர் வீடியோ இல்லை உங்களுக்கு வந்து சேரும்.